கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் யெரொபெயாம் என்கிற இஸ்ராயேல் நாட்டின் வட பகுதியின் முதல் அரசரின் மகன். தகப்பனார் இறப்பதற்கு முன்பாக இந்த மகன் இறந்து போனார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே இந்த யெரொபெயாமின் மகனின் மரணம் குறித்து நாம் படிக்கிறோம். இந்த யெரொபெயாம் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு அரசரானவர். உண்மையாய் இருக்கிறார், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்காக அரச பதவியை பெற்றவர். ஆனால் அரச பதவியை பெற்றதும் விக்கிரகங்களை பற்றி கொண்டு தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டு மக்களும் விக்கிரகங்களை பின்பற்றி விலகி போக வழிவமைத்தவர். தன்னுடைய நாட்டின் வட எல்லையில் ஒரு பெரிய தங்க கன்றுக்குட்டியையும், தன்னுடைய நாட்டின் தென் எல்லையில் ஒரு தங்க கன்றுக்குட்டியையும் வைத்து, இதுவே உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த கடவுள் என்று சொல்லி மக்கள் எருசலேமில் அரூபமான கர்த்தரை வழிபட முடியாதபடி தடுத்தவர். இதன் விளைவாய் அவரை பின்பற்றி போன 10 கோத்திர மக்களும் காலத்திற்கும் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். இவைகளினால் வருத்தமடைந்த ஆண்டவர் இந்த யெரொபெயாமை உணர்த்துவதற்காக அவருடைய மகனுக்கு வியாதியை கொடுத்தார். இந்த வியாதியின் நேரத்தில் கர்த்தரை உணர்வார், கர்த்தரிடம் வருவார் என அவர் எதிர்பார்த்தார். ஆனால் தனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து தன்னை அரசராக்கின அகியாவிடம் தன்னுடைய இணையரை இந்த யெரொபெயாம் அனுப்பினார். நீ அரசி என்கிற நிலையில் அலங்காரத்துடன் போகாதே, மிக சாதாரண ஒரு குடியானவளைப் போல போ என்று சொன்னார். ஏன்? அகியா பார்வையற்றவராய் அவர் வீட்டில் இருக்கிறார். ஒரு சாதாரண பெண்ணை போல போய் என் மகன் நலம் பெற வேண்டும் என கேள் என்றார். யெரொபெயாமின் மனைவி வருவதை கர்த்தர் முன்கூட்டியே அகியாவிடம் சொன்னார். இந்த யெரொபெயாமின் இணையர் அகியாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது அகியா சொன்னார், யெரொபெயாமின் மனைவியே வா. இவர் அதிர்ந்தார். நீ உன் ஊருக்கு போகும்போது உன் மகன் இறந்து போவான், இது உன் கணவருக்கான எச்சரிப்பு என்றார். இப்படி நிகழ வாய்ப்பு இருக்கிறதா என யோசித்து அவர் போனார். அதன்படியே அவருடைய மகன் இறந்து போனான். ஆனால் மகன் இறந்த பின்னரும் கூட யெரொபெயாம் தன்னுடைய பாவ வழியை விட்டு விலகவில்லை. பதவியின் சுகமோ, விக்கிரகங்களின் ஈர்ப்போ, உடன் இருப்போர் கொடுத்த அலட்சிய துணிச்சலோ அவர் மேலும் மேலும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்கு காரணமாகி போனது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை எச்சரிக்கிறார். பல வழிகளில் நம்மை உணர்த்துகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை திருத்த முயலுகிறார், நம்மோடு போராடுகிறார். அவருடைய வார்த்தையை உணர்ந்து அறிந்து அதனுடைய அன்பை விளங்கி நாம் போகிற வழி தவறு என்பதை மிக துல்லியமாய் உணர்ந்து அதிலிருந்து முழுமையுமாய் விலகக்கூடிய உணர்த்துதலின் செய்தியை கேட்கும் உணர்வடையும் இருதயம் வேண்டும் என கர்த்தரிடம் மன்றாடுவோம். இழப்புகளின் நிமித்தம் கடவுளை கோபித்துக் கொள்ளுகிறவர்களாகவோ, பகைக்கிறவர்களாகவோ, வெறுக்கிறவர்களாகவோ அல்ல, மேலும் நேசிக்கிறவர்களாக, மேலும் நெருங்குகிறவர்களாக, மேலும் அவரிடம் அன்பு கூறுகிறவர்களாக, நம்மிலுள்ள எஞ்சிய குற்றங்களையும் களைந்து விடுகிறவர்களாக நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.